அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டிற்குச் சென்றார்கள். ஆனால் அங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைக் காணவில்லை. எனவே அவர்கள், "உன் சிறிய தந்தை மகன் எங்கே?" என்று கேட்டார்கள். அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், "எங்களுக்குள் ஏதோ மனஸ்தாபம் இருந்தது. அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு என் மீது கோபம் கொண்டு வெளியே சென்று விட்டார்கள். அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் பகல் நேர் உறக்கம் கொள்ளவில்லை" என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத் தேடிப் பார்க்கும்படி ஒருவரிடம் கூறினார்கள். அந்த நபர் வந்து, "அல்லாஹ்வின் தூதரே, அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள்" என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு சென்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுத்திருந்தார்கள். அவர்களுடைய மேலாடை அவர்களுடைய உடலின் ஒரு பக்கமாக நழுவி விழுந்திருந்தது. மேலும் அவர்கள் மீது புழுதி படிந்திருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து புழுதியைத் துடைக்க ஆரம்பித்தார்கள். "எழுந்திருங்கள், ஓ அபூ துராப்! எழுந்திருங்கள், ஓ அபூ துராப்! இதன் நேரடிப் பொருள் புழுதியின் தந்தையே" என்று கூறினார்கள்.